ஹேலோ டெக் ஃபேன். இந்த படத்துக்கான ஜம்ப் ஃபெஸ்ட் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா, எதிர்வரும் டிசம்பர் 21 மட்டும் 22 நடக்க போகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஆனிமி அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அப்படி என்னென்ன ஆனிமி அப்டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது என்பதான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது நிறைய ஆனிமேஸ் வரப்போகுது. ஸோ அப்படி என்னென்ன ஆனிமி அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டால் வந்து ரிலீஸ் பண்ணலாம், ரிவீட் பண்ணலாம்னு மாதிரி ஒரு கெஸ்ஸை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பாசிபிலிட்டிஸ் தான். மேபி நடக்காமல் போகலாம். பட் நடக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஓவராக பேச வீடியோக்கு எல்லாம் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஓவராக பேச வீடியோக்கு இல்லாமா ஓகே. இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டாவில் பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேன்ஸ் வந்து ஒரு குறித்த ஆனிமேக்கான ஏதாச்சும் அப்டேட் கிடைக்காத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஆனிமேன்னு பார்த்தீங்கன்னா, ஜுஜுட்சு கைசன் சீசன் 3. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 மாப்பா ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா, பக்காவை குக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. அதுவும் வந்து சக்கப்போடு போட்டுச்சு. அண்ட் அந்த ஆனிமே வந்து ஒரு 1 இயர் ஆக போகுது. ஸோ அடுத்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த சீசன்ஸ்லாம் நம்ம யூட்டாவை எவ்வளோ மாசாக காமிக்க முடியுமோ காமிப்பாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து யூட்டாவை வந்து சீரிஸில் காமிச்சிருக்கானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 இருக்குது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காங்க. ஜேஜேகே மாங்கா கூட முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து இனிமேல் ஆனிமேலாம் பார்க்க முடியும். ஸோ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜேஜேகே சீசன் 3க்கான அப்டேட்ஸ் வந்து இந்த ஜம்ப் ஃபெஸ்ட் ஈவென்ட்ல கிடைக்க நம்புகிறாங்க, இன்க்ளூடிங் மீ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹெல்ஸ் பேரடைஸுடைய சீசன் 2க்கான அப்டேட்ஸ் கிடைக்கக்கூடிய சான்ஸும் நிறையவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்ஸ் பேரடைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மாங்கா தான். ஸோ வந்து சீசன் 1 வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து மாப்பா தான் பண்ணாங்க. அதே மாதிரி சீசன் 2 அதாவது ஃபைனல் சீசன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரும்னு ஒஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அதை பற்றின ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்து கிடைக்கணும்னு நம்ம வந்து நம்பலாம். ஏன்னா வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஒரு நல்ல அனிமே தான். ஸோ மாங்கா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். எனக்கு எத்தனை பேர் ஹெல்ஸ் பேரடைஸ் சீசன் 2 வெயிட் பண்ணிக்கணும் கமெண்ட்ல தட்டுருங்க. இது மட்டும் இல்லாமல் டீமன் ஸ்லேயருடைய இன்ஃபினிட்டி கேஸ்லாருக்கான ட்ரையாலஜி மூவிஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டால் வந்து கொடுக்குறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யூஃபோர்டபுள் பண்ணியிருப்பானுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 சீசன்ஸும் ஒரு மூவிஸும் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதை வந்து பங்கமாக இருக்கும், தாறுமாறாக பண்ணியிருப்பானுங்க. அப்படிப்பட்ட ஒரு சீரீஸுடைய ஒரு ட்ரையாலஜி மூவி அதாவது எண்டிக்காக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் வந்து வராமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படியாச்சும் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதுக்கான அப்டேட்ஸ் வந்து இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டால் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா மாப்பா ஸ்டுடியோவோட இன்னொரு மாஸ்டர் பீஸான செயின்சோ மேன் மூவிக்கான அப்டேட்ஸ் வந்து இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுக்கான அப்டேட்ஸ் வரக்கூடிய சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ செயின்சோ மேன் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தி ஒன் பீஸ் ஆனிமிக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டாவில் கொடுக்கறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ஒன் பீஸ் ஆல்ரெடி உங்களுக்கு போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஓரமாக போயிட்டு இருக்கக்குள்ள ஸ்டார்டிங் 90s பார்த்துருப்போம்ல அந்த ஸ்டார்டிங் சீசன்லாம் அதை பார்த்தீங்கன்னா விட் ஸ்டூடியோ எடுத்து எகெயின் பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணுறாங்க. ஒரு நியூ ஜெனுக்கு ஏற்ற மாதிரி அனிமேஷனோட அதே ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஃபில்லர் எபிசோட்ஸ் இல்லாமல் கொடுக்குற வேண்டியதை கொடுத்து ஒரு தரமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியாக்கான ஃபைனல் சீசன் அதாவது சீசன் 8க்கான அப்டேட்ஸும் இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டாவில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஃபைனல் சீசன். அது மட்டும் இல்லாமல் மாங்காவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, இந்த வருஷம் முடிச்சு விட்டானுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஃபெஸ்ட்டாவில் கிடைக்கும். ஸோ வந்து அதையும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட ஒரு அனிமே தான் கைஜுன் நம்பர் 8. ஸோ இந்த அனிமேக்கான நெக்ஸ்ட் சீசன் அண்ட் ஒரு ஸ்பெஷல் எபிசோடுக்கான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் ஃபெஸ்ட் ஈவென்ட்ல வந்து கிடைக்கும்னு நம்புவோம். ஸோ நான் வந்து ஒரு கைஜு நம்பர் 8 வேணா நான் வந்து இந்த அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. கைஜு நம்பர் 8 மாதிரியே இப்போ சக்கப்போடு போட்டிருக்கூட அனிமே தான் டேன். ஸோ இந்த அனிமேக்கான சீசன் 2 பற்றின அப்டேட்ஸ் ஏதாச்சும் நம்மளுடைய ஜம்ப் ஃபெஸ்ட்டாவில் கொடுக்கறதுக்கான சான்ஸும் நிறையவே இருக்குது. டாக்டர் ஸ்டோன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டாக்டர் ஸ்டோனுடைய ஃபைனல் சீசன் நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது. ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டாவில் கொடுக்கறதுக்கான சான்ஸும் நிறையவே இருக்குது. அண்ட் ஃபேன்ஸால் இந்த எதிர்பார்க்கக்கூடிய அனிமே அப்டேட்ஸாக பார்த்தீங்கன்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 3 அண்ட் அன்டெட் அன்லாக்கோடைய சீசன் 2 இப்படி ஒரு சில அனிமேஷன் இருக்குது. அதே மாதிரி தான் சாக்கோமோட்டோ டேஸ்க்கான அனிமே அப்டேட்ஸ் வந்து இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரியே ட்ராகன் பால் சூப்பருக்கான அனிமே அப்டேட்ஸ் ஏதாச்சும் இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டாவில் வரக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ ஐ கெஸ் நான் வந்து ஷூராக சொல்ல முடியலை, பட் வந்தால் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் ப்ளீச்சோடைய 1000 இயர்ஸ் பிளட் வாருடைய பார்ட் 4க்கான அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டாவில் எதிர்பார்க்கப்படுகிறது. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா எலிசு சாமுராயோடைய சீசன் 2 அண்ட் ஒசினோக்கோவுடைய சீசன் 3 இப்படிப்பட்ட அனிமேஸ்க்கான அப்டேட்ஸும் வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா காகுரா பச்சியோடைய அனிமே அடாப்டேஷன் பற்றின ஏதாச்சும் அப்டேட்ஸும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது.
அண்ட் நான் குறிப்பாக இன்னொரு 2 அனிமேஸுக்கான அனிமே அப்டேட்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன். அது என்ன அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பொருட்டோ 2 ப்ளூ ஓர்டெக்ஸ். அதாவது பொருட்டோ 2 ப்ளூ ஓர்டெக்ஸ்க்கு முன்னாடி இந்த பொருட்டோடைய நருட்டோ த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான ஒரு சில எபிசோட்ஸ் வர வேண்டியிருக்கு. ஐ மீன் இன்னும் 2 சீசன் வர வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கான அனிமே அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் பிளாக் க்ளோவர் இதுக்கான அனிமே அப்டேட்ஸ் வந்து கிடைக்கலாம். மேபி கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஸ்டூடியோ பீரியட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்பர் ஸ்டாரில் எதிர்பார்க்கக்கூடிய அனிமே அப்டேட்ஸ். ஸோ நீங்கள் எந்தெந்த அனிமேஸோட அப்டேட்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. இப்படிப்பட்ட அனிமே வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட அனிமே அப்டேட்ஸ் அடிக்கடி என் சேனலில் போடலாம்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அனிமே அப்டேட்ஸ் பற்றி போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. என்னோட பேச வீடியோ உத்தரம் முடிச்சுக்கலாம். டேக் கைஸ் வரட்டா. திஸ் இஸ் ஐ மோட்டாக்ரோ.